guys, நான் உங்க பிரகன். இது நம்ம பிரகன் ரூல்ஸ் சேனல். ஸோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம். ஸோ வந்து லாஸ்ட் 2 வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸ்னேகாவுக்கு வந்து நான் சர்ப்ரைஸ் பிளான் பண்ண வீடியோவும், ஸ்னேகாவுக்கு மிட் நைட்டில் நான் சர்ப்ரைஸ் பண்ண வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. பார்க்கலன்னா மறக்காம போய் பாருங்கள். நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷன் கீழே கார்டில் கொடுத்துருக்கேன். ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான் கொடுத்த சர்ப்ரைஸில். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, இந்த டைம்லேயும் நம்ம ஸ்னேகாவுக்கு நம்மளால முடிஞ்ச சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆச்சு. அவளுமே ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னான், வீடியோவில் கூட சொல்லியிருப்பா. ஏன்னா அவள் பர்த்டேக்கு அவங்க அப்பா இருந்ததே கிடையாது. அவன் நினைவு தெரிஞ்சதுலேருந்து பெரிய பிள்ளை ஆனதுக்கப்புறம் பர்த்டே கொண்டாடினதில்லை, அப்பாவும் கூட இல்லை அப்படின்பா. பட் இந்த டைம் நான் வந்ததுக்கப்புறம் அப்பா நான் சொன்னோன்னு எனக்காக வந்தாங்க. வந்து நாங்கள் சூப்பராக செலிப்ரேட் பண்ணோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அங்கே ஒருத்தர் பேச விடாமல் இருக்கா. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம நைட்டு செலிப்ரேஷனை முடிச்சிட்டோம்ல, இன்றைக்கி வந்து நம்ம கெட் ரெடி வித் மீ தான் போட போகிறோம். ஏன்னா நான் என்ன அவுட்ஃபிட்டு, ஸ்னேகாவோட பர்த்டே அவுட்ஃபிட் எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு ரிவீல் ஆக போகுது. அண்ட் எஸ், இன்னொன்று தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க, நமக்கு வந்துருச்சு அந்த சிங்கக்குட்டியை. நான் உங்களுக்கு போய் காட்டுறேன் எப்படி இருக்கான் அப்படின்னு. இப்போ நான் கிளம்பிட்டு அடுத்து ஸ்னேகாவுக்கு சில விஷயங்கள்லாம் வாங்க வேண்டியிருக்கு. அப்படியே இந்த கெட் ரெடி வித் மீல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. இதான் என்னோட பர்த்டே அவுட்ஃபிட். என் ஹேர் ஸ்டைல் வந்து இப்போ தான் நான் குளிச்சுட்டு வந்தேன். ஸோ நான் போய் இனிமேல் ஹேர் வேக்ஸ் வச்சு செட் பண்ணணும். ஸோ பாருங்கள், ப்ளூ வித் ஆஷ் கலர் ஒரு ஸ்டைலிஷான ஃபேண்ட்டு, இங்கே ஒரு காலர் ஜிப் வச்சு ஸ்னேகா பர்த்டேக்காக அவளோட செலெக்ஷன் இது, நான் எடுக்கல. எனக்கு வந்து அவள் தான் இப்போ ஒரு 3 டிஷர்ட் எனக்கு எடுத்து கொடுத்தா. 3மே நல்லா ஸ்டைலாக ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. ஸோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு ஸ்னேகாவோட இந்த செலெக்ஷன் வந்து. ஸோ இதான் இன்னைக்கு நம்மளோட அவுட்ஃபிட். பர்த்டே கேர்ளோட அவுட்ஃபிட் இன்னும் வரல. மேடம் வந்து தைக்க கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு தான் அவளுக்கு 2 நாள் முன்னாடியே கொடுக்கணும் அந்த டெய்லர் சொல்லியிருந்தாங்க. பட் இன்னும் கொடுக்கல. இப்போ அந்த டெய்லர் கடைக்கு தான் போய் ட்ரெஸ் ரெடி ஆகிட்டாங்கன்னா ஃபோன் எடுக்க மாட்டேங்காங்க. ரெடி ஆகிட்டான்னு போய் கேட்டு ஸ்னேகாவோட அவுட்ஃபிட்டை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் ஸ்னேகாவோட கெட் ரெடி வித் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. சரி, லேட் ஆக்காம நம்ம கடைக்கு போயிடலாம். இந்த பக்கிங் கூட்டிட்டு தான் போறேன். இந்த பக்கிங் கார்ல தூக்கி போட்டு போயிட்டு, அண்ட் நம்ம கார் வந்துட்டு பின்னாடி ஸ்கிரீன் இருக்கும்ல, அது பர்த்டே செலிப்ரேஷனுக்கு எடுத்து அங்க போட்டு. ஸோ இப்போ நம்ம கார் வந்து வெளியே தான் நிற்கி, நம்ம சிங்கக்குட்டியை பார்த்துட்டு அப்படியே நம்ம சிங்கக்குட்டியில் ஏறி போகலாம். ஸோ எஸ், ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு கார் எடுக்கும்போது. நான் ஸ்னேகா எல்லாரையும் வச்சு தான் கார் எடுக்கும்னு நினச்சேன். பட் நமக்கு அதுக்கு முன்னாடியே தந்துட்டாங்க. 10ஆம் தேதி நைட்டே நாங்கள் தாரோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு 10 மணிக்கு நேற்று நைட்டு ஷோரூமில் போய் கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஹுண்டாயில் சிவா அண்ணனுக்கு வந்து கோடான கோடி நன்றி. ஏன்னா ஒரு கூட பிறந்த சொந்த அண்ணன் மாதிரி எனக்கு கார் ஆக்சிடென்ட்லேருந்து கார் கொடுக்குற வரைக்கும் என்னை ஒரு இடத்துல கூட விட்டு கொடுக்காம, அந்த சலிச்சு பேசாமல் எப்போ ஃபோன் அடித்தாலும் என்னன்னாலும் அவர் ஒரு ஹுண்டாய் மேனேஜர் இல்லை, என்னோட கூட பிறந்த அண்ணன் மாதிரி எனக்கு அந்த சிவானை பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நீங்களும் மறக்காமல் ஹுண்டாயில் கார் எடுங்க. சர்வீஸு சூப்பராக இருக்கும், மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப்ஸும் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. இப்போ வாங்க காரை போய் பார்த்துட்டு போகலாமா? ஸோ கைஸ், இப்போ நம்ம கூட யார் ஜாயிண்ட் ஆகிருக்கா பார்த்தீங்களா? நம்ம தங்க மயில் ஜாயிண்ட் ஆகிருக்கு. அழகாக போட்டிருக்கே ட்ரெஸ்ஸு. மயில் ட்ரெஸ் அழகாக இருக்குல்ல? அவளுக்கு புது ட்ரெஸ் ஸ்டாண்டர்டாக தான் போடு. நம்ம எல்லாருமே கெட் ரெடி, ஸ்னேகெல்லாம் கெட் ரெடி ஆனதுக்கப்புறம் சரித்ராக்கு வந்து புது ட்ரெஸ் போட போகிறோம். அப்படிதானே சரித்து? அம்மிங்க பாரு. ஐயோ, இவ்வளோ பிஸி பற்றிலாம் எப்படி கொண்டாட்டா பற்றியா? ஹலோ ஹலோ, நோ ஃபோன். ஃபோன் எடுக்கக்கூடாதுல்லம்மா. ஹாய் சொல்லிடு எல்லாருக்கும். பொட்டி யார் வச்சா? பொட்டி யார் வச்சா? சரி, மறைச்சிருமா? ஓகே, வேண்டாமா போ. சரி, நான் சரித்திரம் விட்டுட்டு போட்டா? சரி, நான் அப்போ போறேன். நான் கிளம்புறேண்ணே, போயிட்டு வரேன் நானு. ஆமா, நான் போயிட்டு வரேன். சரித்து வேண்டாம், சரித்து வேண்டாம், சரித்து வேண்டாம், பாய். சரி சரி, ஆளா தூக்கிட்டு போறேன். ஆமா, போ. ஸோ இது ஒரு எமோஷ்னலான மூமெண்ட். எஸ், எனக்கு என்னோட ஆனந்த கண்ணீரை அடக்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நம்ம கூட இருந்த கார் ஒரு 10 நாள் இல்லைன்னா அதோட ஃபீல் எப்படி இருக்குன்னு ஒரு கார் டிரைவர்ஸுக்கும் தெரியும், ஓனர்ஸ்க்குமே தெரியும். ஸோ இப்போ நம்ம காரில் இருக்கோம். நம்ம சரித்திரா இருக்கா, சீட் பெல்ட்டோட சரித்து ரெடியாக இருக்கா. ஸோ நீ நிறைய ரைடு போகிறோம். போய் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே கெட் ரெடியாக கண்டினியூ பண்ணலாம். நான் தான் சூப்பராக இருக்கேன். ஆனால் அதுக்குள்ளே சொட்டாயிருச்சு. இல்லை எல்லாரும் காரை தொடச்சி அந்த அவளுக்கு சீட் பெல்ட் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நாங்கள் போயிட்டு வரோம். அம்மாங்க பாய் சொல்லிடு சேர்த்து.
2,000 years later. கைஸ் போன ஒரு வேலையும் முடியல, மேடத்துக்கு ட்ரெஸ்ஸும் வரல. நீங்கள் கெட் ரெடி வித் மீன் போட்டுட்டு இன்னும் கெட் ரெடி வித் மீ நடக்கவே இல்லை. ஸோ பாப்பாவுக்கு மட்டும் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கா. இன்னும் 3 மணிக்கு தார அப்படிங்காங்க. அவங்க டியூ டேட் 7ஆம் தேதி, ஆனால் 11 நாள் ஆக்கிட்டாங்க. நாங்கள் எத்தனை 28ஆம் தேதி ஜூன் 28 கொடுத்தோம். நாங்கள் ரொம்ப நேரம் ஆக்கிட்டாங்க. சரி வாங்க, ட்ரெஸ் வந்ததுக்கப்புறம் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஸோ கைஸ் ஒரு வழியா இதுதான் ஸ்னேகாவோட பர்த்டே நைட் அவுட் அவுட்ஃபிட். ஆக்சுவலாக ஒரிஜினல் அவுட்ஃபிட் இது கிடையாது. என்ன நடந்துச்சு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி சினிமா. ஒரிஜினல் அவுட்ஃபிட் வந்து என்னாச்சுன்னா, ஏற்கனவே நமக்கு சொன்ன டைமும் கிடைக்கல. நான் தான் போய் அலைஞ்சிட்டு இருந்தேன். இப்போ 6 மணிக்கு தான் தந்தாங்க. அதுவும் ஒழுங்கா தைக்கல. ப்ளவுஸ் சுத்தமா நல்லாவே தைக்கல. அப்படி மாதிரி பிடிச்சிட்டு ஒரு மாதிரி கை இதுக்கு மேல ஏறவே மாட்டேங்குது. அப்போ பர்த்டேவோட அவுட்ஃபிட்டே ரூன் ஆயிடுச்சு, சொதப்பிருச்சு. நான் புது துணி வாங்கி திருப்பி அதை தைக்கணும். அது மேட்சா தைச்சாதான் உண்டு. ஸோ அப்போ கெட் ரெடி வித் மீல இதுதான் இன்னைக்கு அவன் நைட் அவுட்ஃபிட்டா. நைட் அவுட்ஃபிட் நைட் தானே. ஆமா சரி, என்ன மேக்கப் போட்டிருக்கீங்க கெட் ரெடி வித் மீக்கு? நான் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ண போறேன். ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ண போறீங்களா? என்ன ப்ராடக்ட்? ஆமா பண்ணுவீங்க, கண்டிப்பா டேக் பண்ணுவோம். சொல்லுங்க என்ன ப்ராடக்ட்? நான் வந்து ஸ்விஸ் பியூட்டில இருந்து ஐப்ரோ அண்ட் ஜெல் ஐலைனர் 2 in 1 இந்த ப்ராடக்ட் நான் வாங்கியிருந்தேன். சரி, நான் இதான் இப்ப போட்டிருக்கேன். என் கண்ணை பாருங்க, நல்லா இருக்கு உங்க கண்ணு. இதான் போட்டிருக்கேன். இது வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட்ல ஐப்ரோ தனியா காஜல் தனியா வாங்குவேன். ஐப்ரோ பென்சில் தனியா காஜல் தனியா வாங்குவேன். பட் இது வந்து 2 in 1. மேல ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஐப்ரோ பவுடர் அதுக்கான பிரஷ் கொடுத்துருவாங்க. சரி, அது கீழ இப்படி ஓபன் பண்ணோம்னா ஐலைனர் ஜெல் ஓகே, அது தனி பிரஷ் கொடுத்துருவாங்க. ஓகே, பாத்தீங்கன்னா நல்லா பிக்மெண்டடா இருக்கும். நல்லா இருக்கு. என்ன அந்த டார்க்னஸ் நல்லா இருக்கு. எப்படி சூப்பரா இருக்கு. இதோட பிரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம சேனல்ல டாக் பண்ணிருக்கேன். மறக்காம போய் வந்து எல்லாரும் பர்சேஸ் பண்ணுங்க. ஓகே, இதோட பிரைஸும் வந்து ரொம்ப கம்மி தான். காட்டுங்க ப்ராடக்ட்ட, காட்டுங்க ப்ராடக்ட் பாக்ஸை காட்டுங்க. ஸ்விஸ் பியூட்டி ஐப்ரோ. ஓகே, ஸோ வந்துட்டு இனிமேல் வந்து யாரும் வந்து தனித்தனியாக இப்போ ஐப்ரோ வாங்கினோன்னா அது ஒரு 300 ஆயிடுது. காஜல் வாங்கினோன்னா அது ஒரு 200 ஆயிடுது. இப்படி வந்து தனித்தனியாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு 2 in 1 பண்ணிட்டோன்னா நல்லா இருக்கும்ல. ஓகே, வேற என்ன போட்டிருக்கீங்க மேக்கப் இன்னைக்கு? அவ்வளவுதான், வேற ஒண்ணும் போடல. வேற உங்களோட அந்த மேண்டேட்டரி டாட் அது வந்து டாட் அண்ட் கீ அவ்வளவுதான். அதுக்கு அப்புறம் இந்த காம்பாக்ட் பவுடர் உங்களுக்கு தெரியும். அதுக்கு நான் இப்போ புதுசா வாங்கியிருக்கேன் அப்படின்னா இந்த ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ அண்ட் ஐலைனர் ஜெல். இதுதான் வந்து பாருங்க, போட்டோன்னே அப்படி இப்படி ஜம்முன்னு இருக்கும். என் கண்ணு பாத்தீங்கன்னா அழகா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா அப்படி கண்ணு வேணுமான்னு கேட்டியாம்ல. நல்லா பிக்மெண்டடா இருக்கும். பிக்மெண்டடா. ஓகே, ஸ்னேகாவோட பர்த்டே வந்து இப்படி தான் போச்சு. அநேகமாக அவளுக்கு பிளான் பண்ண பர்த்டே அவுட்ஃபிட்டே அவளுக்கு வரல. அதனால தான் இப்போ மணி பார்த்தீங்கன்னா இப்போ 7 மணி ஆகிட்டு. ஆக்சுவலாக காலையிலேருந்து அவள் ட்ரெஸ்ஸு வரும். ஏன்னா நான் காலையில் இன்றைக்கி வீடியோவில் போனல, போயிட்டு 5 மணிக்கு வர சொன்னாங்க. 5 மணிக்கு போயிட்டு 7 மணி வரைக்கும் தச்சு எடுத்து கொடுத்தாங்க. ஸ்பீடாக தைச்ச உடனே சுத்தமாக சரியில்லை. இந்த இங்கிட்டலாம் பிடிக்கிறது எதுவுமே ஃபிட்டே சரியில்லை. ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டான். அதுக்கப்புறம் பர்த்டே போக மற்ற டைம் போடுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அவுட்ஃபிட் எடுத்து கொடுத்துருந்தேன் சும்மா. இப்போ அதை தான் போட்டிருக்கான். பர்த்டே இது போக ஷாப்பிங் போயிருந்தோம்ல ட்ரெண்ட்ஸு. ஸோ அந்த இடத்துல வாங்கும்போது அதை தான் இப்போ போட்டிருக்கா வெளியே போகிறதுக்கு. சரி நைட் அவுட் தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டிருக்கா. மற்றபடி இன்றைக்கி ஒரு பிளான் கோயிலுக்கு எங்கேயுமே போகல. இனிமேல் தான் கோயிலுக்கெலாம் போயிட்டு அதுக்கப்புறம் நைட்டு தான் எல்லாருக்குமே சாப்பாடு பிளான் பண்ணியிருக்கோம். மாமனார் மாமியார் ஜெனி விஜி மச்சான் எல்லாருமே நைட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் போகலான்னு இருக்கோம். நைட்டு ஒரு ட்ரீட் வச்சு டின்னர் மாதிரி. ஸோ அந்த விலாக் வந்து நீங்கள் நாளைக்கு பார்ப்பீங்க கைஸ். ஸோ நாளைக்கு இல்லைனா இந்த வீடியோ பார்க்குறீங்களா, இதுக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க நீங்கள். ஈவினிங்கில் அடுத்த நாள் வரும். ஸோ நீங்கள் என்ன நம்ம பிராண்ட் ரூல் சேனலில் மெம்பர் ஆகலனா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டிட்டு நம்ம பிராண்ட் ரூல் சேனலில் மெம்பர் ஆயிருங்க. அப்படியே எங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள், சேர்ந்து வளருவோம். பை கைஸ், சியர்ஸ்.